இது ஜாதிய பிரச்சனைன்றது ஒரு புள்ளியாக இருந்தாலும் இந்த காவல்துறை இவ்வளவு மோசமாக நடந்து ஒரு ஜாதிய அந்த இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டது ஜாதி தான் காரணம். உண்மையே சொல்லுகிறோம். இதே ஒரு உயர் ஜாதிக்காரன் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கான், இவர் போய் இந்த நாடார் சமூகத்துக்காரர் போய் அவர் வெட்டிடுவாரா? இல்லை உங்கள் சொந்த ஜாதியில் இன்னொருத்தர் இருக்கான். இது போன்ற பிரச்சனைகள் எல்லா தெருக்களையும் இருக்குது, எல்லா காம்பவுண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் உடனே போய் அவர் வெட்டி கொண்டுருவீங்களா? அது பட்டியலின சமூகம் சொல்கிறதுனால தான் மறுபடியும் இந்த ஜாதிய போக்கும் இந்த கடுமையாக நடந்துக்கிட்டே வருது. இந்த இந்துத்துவ மோடி அரசு இத்தனை ஆண்டு காலங்களில் ஜாதி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரங்கள்லையும் கூர்மைப்படுத்தப்பட்டுக்கிட்டே தான் வருது. ஜாதி இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் ஒற்றுமையாக ஒருபோதும் வாழவே முடியாது. இந்த ஜாதியை தூக்கி நம்ம எரியாமல் நமக்கு தமிழர்களுக்கு வாழ்வும் இல்லை, எதுவும் இல்லை. ஒவ்வொரு முறையும் இந்த நாடார் சமூகத்தின் வளர்ச்சியில் கொஞ்சம் இந்த படுகொலை செஞ்ச இந்த கொலையாளிகளுக்கு நம்ம ஒரு கோரிக்கையாகவோ இவர்களுக்கு வரலாற்றை சொல்ல வேண்டியதாக ஒன்றே தான் சொல்ல வேண்டியிருக்கு. 18ஆம் நூற்றாண்டுகள் நீங்கள் எந்த இடத்தில் இந்த சமூக இயங்கியல்ல நீங்கள் எங்கே இருந்தீங்க? இதே தெருக்குள்ளே போக முடியாது, கோவிலில் நுழைய முடியாது, மார்பகங்களுக்கு துணி போட்டு மறைக்க முடியாது. இப்படி பல கொடுமைகளை இந்த பார்ப்பனியத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த சமூகம் இன்றைக்கு நீங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்கன்னா உங்கள் தலைவர்களோட வழிகாட்டல் உழைப்பு எல்லாமே கலந்து தான். இதையெல்லாம் மறந்துட்டு நீங்களும் இதை பிற மக்களிடம் உங்கள் ஜாதிய வன்மத்தோடு இப்படி நடந்து கொண்டால் கடுமையான எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்கும் என்று அவர்களுக்கு நம்ம எச்சரிக்கையாகவே இதை சொல்லிக்கிறோம். மறுபடியும் ஜாதியை வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழர்களாக நம்ம ஒரு மொழியின் அடிப்படையிலேயோ ஒன்று சேர வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது. தொடர்ந்து ஜாதி எதிர்ப்புக்காக நடக்கும் அனைத்தையும் நம்ம கூர்மைப்படுத்த வேண்டிய காலமும் இது நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அரசு மதவாத கும்பல்கள் முன் எப்போதும் உள்ள விட இப்போ அதிகமாக ஜாதியை கூர்மைப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளும் இந்த ஜாதியத்தை களைகிறதுக்கு எப்போதும் கூட நம்மளும் அதிகமாக பணியாற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தோழர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செஞ்ச திராவிட தமிழர் கட்சி தோழர்களுக்கும் அதன் தோழமை அமைப்பு அதனோட தோழர்களுக்கு அனைவருக்கும் நாங்கள் சார்ந்த திராவிட விடுதலை கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.